வணக்கம். இன்னைக்கு கதிரன் சோமில் சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பருப்பை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துட்டு அது கூட பூண்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி, மஞ்சத்தூள், அதோட ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு, இதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறோம். பொங்கி வராமல் இருக்க மூடி நம்ம ஒரு 3 விசில் போட்டு எடுத்தோம்னா பருப்பு நல்லா வெந்து ரெடி ஆகிடும். முள்ளங்கி இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி பருப்பு நம்ம மசிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பருப்போடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூளும் நம்ம இதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம கொதிக்க விடுறோம். காய் முக்காப்பதம் வெந்த பிறகு நம்ம இதோட புளிக்கரைசல் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாம்பார் பொடி இதோடு சேர்த்து இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். எண்ணெய் சூடேறினோடனே கடுகு, கருவேப்பிலை, கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், வடகம் இருந்தால் வடகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி நம்ம இந்த தாளிப்பு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமா துருவிய தேங்காய், கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி.